ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 139வது ശ്ലോകം. 714லேருந்து 722 வரைக்குமான நாமங்களாக்கும் இதுல இருக்கு. 9 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத தேவி, சூரிய மண்டலத்துல ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சேவிக்கிற தேவி, பிரம்மஞானத்தை மறைக்கிற ஆவரண சக்தியாயிருக்கிற மாயாதேவியாயிருக்கிற தேவி, தேன் விரும்புற தேவி, பூமி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, கணேஸ்வரனோடு மாதாவான தேவி, பூதகணங்களோடு மாதாவான தேவி, குபேர விருத்தியர்களான குஹ்யகர்கள் அப்படிங்கிறவாளால ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சேவிக்கப்படுற தேவி, அழகான சரீர அவயவங்கள் ஸ்தூல ரூபத்துல இருக்கிற தேவி, ஆதி குருவா இருக்கிற சிவபத்னி, இப்படின்னு எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. குல உத்தீர்ணா அதாக்கும் குலோத்தீர்ணா அப்படின்னாச்சு. பக ஆராத்யா குடிச்சேர்த்த பக ஆராத்யா, மாயா மதுமதி மகி, கண அம்பா கணாம்பா, குஹ்யக ஆராத்யா குஹ்யகாராத்யா, கோமள அங்கி கோமளாங்கி, குருப்ரியா, இப்படின்னு எல்லாமாக்கும் இந்த நாமத்துக்குள்ள இருக்கிற பதங்கள். குலோத்தீர்ணா பகாராத்யா மாயா மதுமதி மகி, கணாம்பா குஹ்யகாராத்யா கோமளாங்கி, குருப்ரியா. 714வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. குலோத்தீர்ணா, குலத்தை உத்தீர்ணம் செஞ்சவள் குலோத்தீர்ணா. கர்மேந்திரியங்களாலையும் ஞானேந்திரியங்களாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவள் தேவி. ஸ்ரீசக்கரத்துல குலோத்தீர்ண யோகினியா இருக்கிற தேவி. குலம் அப்படிங்கிறது இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் இங்க குலம். அதே மாதிரி மனசு புத்தி இதெல்லாம் கூடி சேர்ந்தது. அதே மாதிரி ஷடாதார சக்கரங்கள் கூடி சேர்ந்த சக்தி. ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டவள். அதாக்கும் இங்க உத்தீர்ணா.
தேவியை சம்பந்திச்சு இந்த பிரகிருதியை ஆக்டிவேட் பண்ணுறதே தேவியாக்கும். சத்குண ரஜோகுண தமோ குணங்களாலே ஆக்கும். இங்க எல்லாம் உண்டாயிருக்கு, அதெல்லாம் தேவியாக்கும் உண்டாக்கினா. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற தேவி. அதனால தேவி குலோத்தீர்ணையாக்கும். இந்திரிய விஷயங்கள் தேவியை பாதிக்காது. நம்மளோட விகாரங்கள் அப்படிங்கிறது தேவியை பாதிக்காது. இந்திரியாதி விஷயங்களிலேந்து முக்தையானவள் குலோத்தீர்ணையா இருக்கிற தேவி. சர்வவியாபியா இருக்கிற அந்த பரபிரம்ம பட்டமகிழ்ச்சியா இருக்கிற அந்த சக்தி ஸ்வரூபிணிக்கு ரூபம் கிடையாது. ரூபம் இல்லாததாலேயே அவயவங்கள் இல்லை, இந்திரியங்களும் இல்லை. தேவி பரபிரம்மமேதான், பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமேதான் பரபிரம்ம பட்டமகிழ்ச்சி. ஸ்ரீசக்கரத்தில் பூஜிக்கப்படுறது குலோத்தீர்ணா யோகினியான தேவியை ஆக்கும். அதனால குலோத்தீர்ணா அப்படின்னு தேவியை வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. தந்திரசாஸ்திரம் അനുസരിച്ച് ശാക്തേയ ആചാര്യ പാരമ്പര്യത്തെയാക്കും. ശാക്തേയ ஆச்சாரங்கள் அதனோடு பாரம்பரியத்தையாக்கும் குலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த குலத்தை காப்பாத்துறவள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் தேவிய குலோத்தீர்ணா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 715வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் பகாராத்யா. சூரிய மண்டலத்தில் ஆராதிக்கப்படுற தேவி. திரிகோண ஷேப்பில் இருக்கிற ஹோமகுண்டத்தில் ஆராதிக்கப்படுற தேவி. இப்படின்னெல்லாம் அர்த்தம் இருக்கு. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தேவியில ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், வைராகியம் இப்படின்னு 6 பகங்கள், பகம் ஜனனா குணம், குணங்கள் இருக்கு. இந்த 6 குணங்களும் இருக்கிறதுனால பக்தர்கள் தேவிய உபாசிக்கிறார். 6 குணங்கள் இன்க்ளூடா இருக்கிற தேவிய பகவதி அப்படின்னு சொல்லப்படுறது. அது வேணும் இது வேணும் இப்படிங்கிற ஆக்ரஹ சாத்தியதைக்காயிட்டு தேவிய பக்தர்கள் சேவிக்கிறா. அதனால பகாராத்யா அப்படின்னு தேவிக்கு பேரு. சல் சந்தானங்கள் உண்டாகிறதுக்காயிட்டு தேவிய பக்தர்கள் ஆராதிக்கிறா. திரிகோண ஆகிருதியில இருக்கிற ஹோமகுண்டம், அந்த ஹோமகுண்டத்தில் தேவிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு ஆராதிக்கிற ஆராதனா சம்பிரதாயம். அப்படி இருக்கிற ஹோமகுண்டத்துக்கு பகம் அதானது யோனி அப்படின்னு அர்த்தம். பக பஜ்யதே சேவியதே போகார்த்திபிஹி. போக சுகங்களுக்காயிட்டு சேவிக்கப்படுறதுனால தேவிய பகாராத்யா அப்படின்னு சொல்லப்படுறது.
716வது നാമം രണ്ടക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം மாயா. இல்லாததை இருக்கு அப்படின்னு தோண வச்சு இந்த உலகத்தை உண்டாக்கின சக்தி மாயாதேவி. ஞானத்தை மறைக்கிற மாயாசக்தி. அளந்து திட்டப்படுத்துறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ சாதிக்காத மாயை. ரூபத்தாலேயோ குணத்தாலேயோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத மாயை. மா அப்படின்னா லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவி பலவித சுக சௌகரியங்களை கொடுக்கறதுக்காயிட்டு சஞ்சரிக்கிறான். பிரபஞ்சம் பிரத்யட்சமாயிட்டு காணப்படுறதுனால மாயை. இந்த மாயைய வேண்டான்னு வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம ஸ்தானத்துக்கான யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். எழுநூற்றி 17வது நாமம் மதுமதி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். தேவிக்கு தேன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். உபனிஷத்துல மது வித்யாரூபிணியாக்கும் தேவி. தேன் மாதிரி இனிமையான அனுபவத்தை பக்தர்களுக்கு கொடுக்கிறவள். மதுமதி அப்படிங்கிற புண்ணிய நதி இருக்கு. அந்த நதியே தேவிதான். சூரியதேவன் தேவர்களுக்கெல்லாம் மதுவாயிட்டு இருக்கார். ஆதித்யன் சூரியனாக்கும்னா கூடியும் மது சப்தத்தால அர்த்தமாக்க வேண்டினது பிரம்மத்தையாக்கும். சூரிய பிரகாசத்தை கொடுக்கிறது பிரம்ம சைதன்யமாக்கும். வேதாந்தத்துல மது வித்யை, சாந்தோக்கிய உபனிஷத்துல எடுத்து சொல்லப்படுறது. பதினாலு லோகங்களை 14 லோகங்கள். பூமி, பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள், பூமிக்கு மேல 6 பரலோகங்கள். இப்படி 14 லோகங்களை தன்னோட ரஷ்மிகளால காப்பாத்துற. அதே மாதிரி கல்பத்தோட அவசானத்துல எல்லாம் இல்லாம பண்றதும் சூரியனுக்கும். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களும் பிரஜாபதிகளும் தேவேந்திரனும் அக்னியும் சுப்பிரமணியனும் யமனும் வருணனும் வாயுவும் குபேரனும் ஈசானனும் இந்திரனும் நட்சத்திர கூட்டங்களும் திக்கஜங்களும் கணபதியும் எல்லா கிரகங்களும் அஸ்வினி தேவர்களும் அஷ்டவசுக்களும் விஸ்வத்தில் இருக்கிற எல்லா தேவர்களும் சித்தர்களும் எல்லா பிதர்களும் மனுக்களும் சாத்தியர்களும் அசுரர்களும் நாக கூட்டங்களும் எல்லாம் ஆராதிக்கிற தேவனாக்கும் சூரியன். அத்தியாத்ம ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல அகஸ்திய மகர்ஷி சூரியனோட தத்துவத்தை ஸ்ரீராமனுக்கு உபதேசிச்சிருக்கார்.
அந்த உபதேச பிரகாரம் பகவான் ஸ்ரீராமன் ஆதித்ய ஸ்துதி சொல்லி பகவானை ஸ்துதிச்சிருக்கார். பரபிரம்மத்தை பிரத்யட்சமாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் வழியா மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் தேன் மாதிரி இனிக்கிற பராசக்திய மதுமதி அப்படின்னு விசேஷிப்பிச்சிருக்கிறது. ரொம்ப ரொம்ப சூட்டபிளான வார்டு. வாக்தேவிகள் தேவிய மதுமதி அப்படின்னாக்கும் கூப்பிடுறா. சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிற ஒரு மந்திரம், அதுல சூரிய தேவன் ஆதித்யன் தேவர்களுக்கு மதுவாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அசௌ வா ஆதித்யோ தேவ மது, இதாக்கும் அந்த மந்திரம். ஆதித்யன் சூரியனாக்கும்னாலும் பிரம்மம் அப்படின்னாக்கும் இங்க அர்த்தத்தை எடுத்துக்கணும். சூரியன் பிரகாசத்தை கொடுக்கிறது அப்படின்னாக்கா அந்த பிரம்ம சைதன்யமாக்கும் பிரகாசமாயிட்டு ஜொலிக்கிறது. பிரம்ம சைதன்யம் பிரகாசமாயிட்டு ஜொலிக்கிறதே, அந்த பிரகாசமாயிட்டு ஜொலிக்கிற அந்த ஜுவலன சக்தி அப்படிங்கிறது தேவியாக்கும். அதனாலேயாக்குமே தேவிக்கு வாக்தேவிகள் மதுமதி அப்படிங்கிற பேரை கொடுத்தா. 718வது நாமம், 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மகி. மஹ்யதே இதி மகி, பூஜிக்கப்படுறதுனால மகி அப்படிங்கிற பேரு பூமாதேவிக்கு வந்தது. முன்னோர்கள் எல்லாம் நம்மளை படிப்பிச்சிருக்கா. தூங்கி எந்திருந்து காலங்கார்த்தால கால பூமியில வைக்கிறதுக்கு முன்னால 2 கையையும் கூப்பிண்டு பூமாதேவிய தொழணும். தேவி, நான் என்னோட பாதங்களை இந்த பூமியில வைக்கிறேன் அப்படின்னு. மன்னிக்கணுமே அப்படின்னு. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற மாயாலோகம், அதுல இருக்கிற பூமியாயிட்டு ஸ்தூல ரூபத்துல தெரியப்படுற தேவி மகி அப்படிங்கிற பேரில ஒரு புண்ணிய நதி தீர்த்தவும் இருக்கு. புண்ணிய நதி ஸ்வரூபமாய் இருக்கிறவள். விஷ்ணுவோடு அவதாரமான பிருது சக்கரவர்த்திய பார்க்கறதுக்கு பசுமாடோடு ரூபத்திலேயாக்கும் பூமாதேவி போனா. அதனால மகி அப்படிங்கிற சப்தத்துக்கு பசுமாடு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. വരാഹമൂർത്തി തന്നോട് തേറ്റപ്പല്ലിലെ ഭൂമാദേവിയെ ഒക്കാരെ വെച്ചുണ്ടാക്കും. പാതാള ലോകത്തിലേന്ത് ഭൂമാദേവിയെ மீட்டு கொண்டு வந்தார். பிருது சக்கரவர்த்தி பூமாதேவிய புத்திரியோட ஸ்தானத்துல பார்த்ததால பூமாதேவிக்கு பிருத்வி அப்படிங்கிற நாமமும் இருக்கு. വരാഹമൂർത്തിയോട് മனைവിയോട് സ്ഥാനമാക്കും ഭൂമാദേവിക്ക് ഉള്ളത്.
വരാഹമൂർത്തിക്കും ഭൂമാദേവിക്കും ഉണ്ടാന പുത്രനാക്കും ഭൗമൻ. பூமாதேவியோடு பேராக்கும் மகி. இந்த பிரபஞ்ச ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, இந்த பிரபஞ்சமாயிட்டு காணப்படுறவள், ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியா இருக்கிறவள், பக்தர்களோடு தவறுகளை மன்னிச்சு ரட்சிக்கிறவள். அப்படி இருக்கிற தேவிய வாக்தேவிகள் மகி அப்படின்னு கூப்பிடுறாங்க. 719வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் கணாம்பா. நட்சத்திர கூட்டங்களோடு அம்மை. அதே மாதிரி சிவகணங்கள், தேவகணங்கள், கணம் ஜனன கூட்டம், சித்தர்களோடு கணம், சாத்தியர்களோடு கணம், இப்படி இவாளோட எல்லாம் தலைவியாயிருக்கிறவள். பூதகணங்களோடு அதிபதியான கணபதியோடு அம்மை. சத்சங்கத்துல கூட்டு பிரார்த்தனை நடத்துறத அங்க ஓடி வந்து பக்தர்களை அனுகிரகிக்கிற மாதாவாயிருக்கிற தேவி. இப்படி எல்லாம் கணாம்பா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கணபதி அப்படிங்கிற அர்த்தமும் கணா அப்படிங்கிற சப்தத்துக்கு இருக்கு. பார்வதி தேவியாக்குமே கணபதிய சிருஷ்டிச்சது. கணபதிக்கு திருப்தியானா தேவிக்கும் பரமசிவனுக்கும் திருப்தியாகும். ஒருக்கா பரமசிவனோடு சிரேஷ்ட பக்தனாக்கும் குபேரன். அந்த குபேரன் என்ன பண்ணினார்? அவரோட பிரபாவத்தை காட்டுறதுக்காயிட்டு கணபதிய சாப்பிட கூப்பிட்டார். ரொம்ப ரொம்ப சொத்து இருக்கிறவராக்கும் குபேரன். குபேரனுக்கு இருக்கிற சொத்து உலகத்துல ஆருக்கும் இல்லை. அதனால என்ன வேணுமானாலும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற குபேரன் கணபதிக்கு சாப்பிட்றதுக்கு கணபதிய கூப்பிட்டு சல்காரம் பண்ணி உட்கார வச்சு நிறைய விபவங்கள் சமைச்சு கணபதியை பிரீதிப்படுத்துறதுக்கு ஆயிட்டு எல்லாம் இப்படி இலையில பரிமாறினார். கணபதிக்கானா ரொம்ப சந்தோஷமாச்சு, ரொம்ப பசி வேற. குபேரன் இலையில போட போட கணபதி சாப்பிட்டுட்டே இருந்தார். கடைசியில பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கிற எல்லா உணவுகளும் தீர்ந்து போயிடுத்து பாத்திரங்கள் இல்லை. இனி பரிமாறத்துக்கு பாத்திரங்கள் இல்லை, உணவில்லை. அந்த நிலைமை வந்தது குபேரனுக்கு. அப்படி குபேரனோடு அகங்காரம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. கணபதிக்கான பசி குணமாகவும் இல்லை. குபேரனோடு அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு இப்படி ஒரு திருவிளையாடல் நடத்தினதாக்கும் பகவான். கணபதி பகவான் அங்கேருந்து போயிட்டு தன்னோட அம்மாவான பார்வதி தேவிட்ட சொன்னார், அம்மா எனக்கு பசி இருக்கு, பசி ஒன்றும் போயிட்டில்லை. குபேரன் அது தரேன் இது தரேன்னு சொல்லி ஆசை காட்டி என்ன கூட்டிட்டு போனார். நான் குழந்தையாக்குமே நானும் நம்பிட்டு போனேன். ஆனா அவரு போட்ட சாப்பாடொன்னும் எனக்கு பத்தலை. பார்வதி தேவி ரொம்ப காருண்யத்தோடு கூடிட்டு பாசத்தோடு கூடிட்டு கொஞ்சம் பழங்கள் எடுத்து கணபதிக்கு கொடுத்தார். அம்மாவோடு கையிலேந்து அந்த பழங்களை ஸ்வீகரிச்சு கணபதி சாப்பிட்டார்.
கணபதியோடு பசி குணமாச்சு. காருண்யம் ரொம்ப ரொம்ப ரொம்பி நிற்கிற தேவியோடு கையால கொடுத்த பழங்கள் புத்திரனான கணபதிக்கு பசிய போக்கித்து. அந்த கணபதியோட அம்மையாக்குமே பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவிய ஆக்கும் இங்க கணாம்பா அப்படின்னு சொன்னது. வாக்தேவிகள் தேவிய கணாம்பா அப்படின்னு கூப்பிட்டான். 720வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம் குஹ்யகாராத்யா. குபேரனோடு சேவகர்களாக்கும் குஹ்யகர்கள் அவளெல்லாம் தேவிய ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு ஆராதிக்கிறான். தனத்தோடு அதிபனான குபேரன், அந்த குபேரனோடு நிதிய பாதுகாக்கிறவாளாக்கும் குஹ்யகர்கள். நிறைய டைம் அவ குஹேல தாமசிக்கிறதுனாலேயாக்கும் அவளுக்கு குஹ்யகர்கள் அப்படின்னு பேரு வந்தது. ஸ்ரீராம அவதாரம் நடந்து அந்த ஸ்ரீராமன் ராவணனுமாயிட்டு யுத்தத்துக்கு புறப்பட்டார். அந்த டைம்ல ஸ்ரீராமரை ஹெல்ப் பண்றதுக்கு குஹ்யகர்கள் லங்கைக்கு போயிருந்தான். குஹ்யகர்களோட ரூபம் அப்படிங்கிறது பாதி பறவையும் பாதி குதிரையும் ஆக்கும். குபேரனோடு புத்திரர்களான நளகுபேரனும் மணிகிரீவனும் குஹ்யகர்களாக்கும். சூரியபுத்திரனான ரேவந்தன் குஹ்யக கூட்டத்தோடு தலைவனாயிட்டு அப்பாயிண்ட் செய்யப்பட்டார். குஹ்யகர்கள் தேவியை ஆராதிக்கிறதால அவளுக்கு எல்லா விதமான ஆக்கிரகங்களும் சாதிச்சுட்டு இருந்தது. 721வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் கோமளாங்கி. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்டமகிஷியாயிருக்கிற அம்பிகை இந்த பிரகிருதியில ஸ்தூல ரூபத்துல ரொம்ப ரொம்ப அழகிருக்கிற அவயவங்களோடு கூடிட்டு காணப்படுற. அழகான அவயவங்களோடு கூடியிருக்கிற லலிதாம்பிகே அப்படின்னாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. பாலாவிம்சதியில அதானது திரிபுரா ஸ்தோத்திர விம்சதியில இருக்கிற 11வது ஸ்லோகம் தேவியோடு அழக எடுத்து காட்டுறது.
அம்பிகே, பாரதி தேவி, தது ரூப சம்வித்தையே, ദേവിയോട് സ്വരൂപ സാക്ഷാത്കാരத்துக்காயிட்டு ஆர்பட்டியா, ஆர்படி அப்படிங்கிற இருப்பிடத்தால ஆர்படி அப்படிங்கிற இருப்பிடம் பரமசிவனோடு இடது பாகத்துல இருக்கிற தொடை, அதுல உட்கார்ந்துண்டு പ്രേതാസന അധ്യാസിനി, பரமசிவனோடு இடது பாகத்தில் இருக்கிற தொடையில உட்கார்ந்துண்டு ശശികണ്ഠ മണ്ഡിത ജടാജൂടാം, ചന്ദ്രക്കലകളാൽ അലങ്കരിക്കപ്പെട്ട ജടാസമൂഹത്തോടു കൂടിയിട്ടിരിക്കുന്നവളായിട്ട് நிருமுண்டஸ்ரஜம், பெரிய செம்பகப்பூ மாலை, அப்படி இல்லைன்னா முல்லைப்பூ மாலை, அப்படி இல்லைன்னா பெரிய முத்துமணி மாலை, இதெல்லாம் அணிஞ்சுண்டு பந்தூக ബന്ധൂക പ്രസവാരുണാംബരതരാം, ചെമ്പരത്തി പൂമാതിരി ചെവந்திருக்கிற വസ്ത്രത്തെ ധരിച്ചവളായിട്ട് ചതുർഭുജാം ത്രിനയനാം, 4 കൈകളോട് കൂടിയിട്ടും 3 കണ്ണുകളോടും കൂടിയിട്ട് ആവീന തുങ്കസ്തനീം, തടിച്ചുയർന്ന സ്തനങ്ങളോട് കൂടിയിട്ട് മധ്യേ നിമ്ന വലിത്രയ അങ്കിതതനും, മധ്യപ്രദേശത്തിലെ താഴ്ந்த നിലയില ത്രിവലികളാല അടയാളപ്പെടുത്തിയിരിக்கிற இடுப்போடு கூடிட்டு துவாம், அப்படிலாம் இருக்கிற உங்களை தியாயந்தி, நான் இதா தியானிக்கிறேன். தொடகளோடு மேல தொடகளை சேர்த்தி உட்காரது அப்படிங்கிறது ஆர்படி அப்படிங்கிற ஆசனம். സ്വരൂപ സാക്ഷാത്കാരத்துக்காயிட்டு ஆர்படி அப்படிங்கிற ஆசனத்துல பரமசிவனோடு இடது பாகத்துல இருக்கிற தொடையில உட்கார்ந்து சந்திரக்கலைகளால அலங்கரிக்கப்பட்ட ஜடாபாரத்தோடு கூடின தேவி முல்லைப்பூமாலையும் செம்பருத்தி பூ மாதிரி சகப்பாயிருக்கிற வஸ்திரத்தை தரிச்சுருக்கிறவளான 4 கைகளோடு கூடிட்டு இருக்கிற தேவி, 3 கண்களோடு கூடிட்டு இருக்கிற தேவி, தடிச்சுயர்ந்த ஸ்தனங்களோடு கூடிட்டும் தாழ்ந்த நிலைமையில 3 ത്രിവലികളാல அடையாளப்படுத்தி இருக்கிறதுமான இடுப்போடும் கூடிட்டு இருக்கிற இடுப்பழகியாயிருக்கிற தேவி, அழகாயிருக்கிற சரீரத்தோடு கூடி இருக்கிற அந்த பாலாதேவியை நான் இதா தியானிக்கிறேன். നൃത്തം ചെയ്യற ഒരു ഭാവത്തില് തൊടയമേല തൊടയെ പോട്ടുണ്ട് ദേവി ഒരു നൃത്തഭാവത്തില് പരമശിവനോട് മടിയില ஏறி உக்காந்துண்டா. ரொம்ப ரொம்ப அழகியா இருக்கிற தோற்றமா இருந்தது தேவிக்கு அந்த டைமில்.
அதனாலேயாக்கும் அந்த ஸ்லோகத்தை நம்ம இங்கே எடுத்து பார்த்தோம். அதனால கோமளாங்கி அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் கூப்பிட்டதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. 722வது நாமம் குருப்ரியா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தேவகுரு ப்ரஹஸ்பதி, அந்த தேவகுரு ப்ரஹஸ்பதிக்கு பிரியமான ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக்கும் தேவி. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற உலக குருவோடு பத்னியாக்கும் தேவி. சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ற குரு, அந்த குருக்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப பிரியமாயிருக்கிற தேவி. அதனால வாக்தேவிகள் குருப்ரியா அப்படின்னு தேவிய கூப்பிடுறா. தேவியோடு குரு கணவரான பரமசிவன். தந்திர வித்யை எடுத்து சொல்லற ஆகம சாஸ்திரங்கள் ஸ்ரீ பரமேஸ்வரன் பத்னியான தேவிக்கு உபதேசிச்சார். அதனால பகவானோடு சிஷ்யையாக்கும் ஜெகதீஸ்வரி. பகவான் குருவும் அம்பிகை சிஷ்யையுமாக்கும். அத்தியாத்ம ராமாயணம் ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீ பார்வதிக்கு உபதேசிச்சார். ஸ்ரீராமரோடு மகாத்மியத்தை எனக்கு சொல்லித்தாருங்கோம், எதனால் இது வரைக்கும் சொல்லித்தரலை அப்படின்னு எல்லாம் பார்வதி தேவி ரிக்வெஸ்ட் பண்ணினோன பரமசிவன் கிளிப்பாட்டு ரூபத்தில் தேவிக்கு உபதேசிச்சார். தேவிய ரொம்ப பாசமா கூப்பிட்டு பரமசிவன் சொன்னார், உனக்கு ஸ்ரீராமதேவனோடு தத்துவம் கேட்கணும் அப்படின்னு மனசுல தோന്നിனதே பெரிய பாக்கியம். நான் ஸ்ரீராமதேவ தத்துவம் இதுவரைக்கும் ஆருக்கும் உபதேசிச்சு கொடுத்துட்டில்லை, உனக்கு நான் உபதேசிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிண்டு பகவான் ஸ்ரீராமரோடு தத்துவத்தை மகேஸ்வரன் மகேஸ்வரிக்கு உபதேசிச்சு கொடுக்கிறார். குருவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான சிஷ்யை. அதனால குருப்ரியா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். ஆர்பட்யா சசிகண்டமண்டித ஜடாஜூடாம்ருமுண்டஸ்ரஜம் பந்தூக பிரசவாருணாம்பரதராம் प्रेदासनाध्यासिने त्वां ध्यायन्ति चतुर्भुजां त्रिनयनामाबीनतुङ्गस्तनीं मध्ये निम्नवलित्रयाङ्गिदधनुं त्वद्रूपसंवेत्तये.